குறைவா செய்யறது, ஆனா சிறப்பா செய்யறது. கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் நம்மளோட முழு திறமையும் வெளிக்கொண்டு வரதுக்கான ரகசியமே இதுல தான் இருக்கு. இன்னைக்கு நாம கிரெக் மெக்கனோட எசென்ஷியலிசம் புத்தகத்தோட ஆழமான கருத்துக்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். உங்களுக்கு எப்பவாச்சும் இப்படி தோணியிருக்கா? நாள் முழுக்க ஒரே ஓட்டம், ஒரே பரபரப்பு. ஆனா ராத்திரி படுக்கும்போது, ச்சே இன்னைக்கு என்னத்த பெருசா சாதிச்சோம் நீ யோசிச்சா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் மிஞ்சம். நீங்க மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கு. இது ரொம்பவே காமனான ஒரு பிரச்சனை. இந்த மனநிலையத்தான் நான் எசென்ஷியலிஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட சக்தி, நம்மளோட எனர்ஜி ஒரே நேரத்துல 100 விதமான விஷயங்கள்ல செதறி போகும்போது அது இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு சிக்கலான நூல்கண்டு மாதிரி ஆகிடுது. இதனால என்ன ஆகும்? எந்த ஒரு விஷயத்திலையும் நாம பெருசா முன்னேறாம ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு தவிப்போம். தெரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ ஒரு நாள் வர்ற சோர்வு கிடையாது. இது ஒரு பொறி. இதுக்கு பேர் தான் நான் எசென்ஷியலிஸ்ட் பொறி. அதாவது முக்கியமே இல்லாத 100 விஷயங்கள்ல நாம சிக்கிக்கிட்டு உண்மையிலே நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு சில விஷயங்களை மொத்தமா கோட்டை விட்டுறது. சரி, நாம ஏன் இந்த பொறியில போய் மாற்றோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம முன்னாடி 1000 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எதை செலக்ட் பண்றதுனே தெரியாம ஒரு விதமான சோர்வு வந்துடுது. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்களோட எதிர்பார்ப்புகள், அவங்களோட கருத்துக்கள், இதுவே நமக்கு ஒரு பெரிய பிரஷர். எல்லாத்துக்கும் மேல நீ நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனா அதுவே நம்மள எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்யணும்னு தள்ளி விட்டுடுது. இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இத சொல்றாரு. அவரோட குழந்தை பிறந்த அன்னைக்கு அந்த முக்கியமான நேரத்துல அவர் ஒரு தேவையில்லாத கஸ்டமர் மீட்டிங்குக்கு போயிருக்காரு. அந்த தப்பு தான் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. நாம நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு முடிவு பண்ணலன்னா நம்ம பாஸ், நம்ம கூட வேலை பார்க்கறவங்க, ஏன் வேற யாரோ ஒருத்தர் நம்ம நேரத்தை அவங்களுக்காக பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பொறியிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது ஒரு புதுவிதமான ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சிந்தனை முறை. அதுக்கு பேர் தான் எசென்ஷியலிசம். இதுதான் எசென்ஷியலிசம் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நாம தூக்கி போட்டுட்டு எது உண்மையிலே முக்கியமோ அதுல மட்டும் கவனம் செலுத்தும் போது நம்ம வாழ்க்கை அந்த சிக்கலான நூல்கண்டு மாதிரி இல்லாம, எங்க பாருங்க, இந்த மாதிரி தெளிவான ஃபோக்கஸ்டு சக்தி வாய்ந்த ஒரு வட்டமா மாறிடும். குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவான பாதைக்கு வர்ற. அப்போ எசென்ஷியலிசம்னா என்ன? சும்மா எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்றது மட்டும் கிடையாது. அது குறைவா செய், ஆனா அதை சிறப்பா செய்ங்கிற தத்துவத்தை ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்றது. அதாவது நம்ம வாழ்க்கைக்கு உண்மையிலேயே முக்கியமான அந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் கண்டுபிடிச்சு நம்மளோட முழு சக்தியையும் அதுல முதலீடு பண்றது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்தணும். எசென்ஷியலிசம்னா சோம்பேறித்தனமா இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இது நீங்க எத்தனை வேலையை செஞ்சீங்கங்கிறத பத்துனது இல்ல, செஞ்ச வேலையால என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சுங்கிறத பத்துனது. யோசிச்சு பாருங்க, 100 சின்ன சின்ன வேலைகளை செய்யறத விட மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரே ஒரு வேலையை செய்யறது எவ்வளோ மேல் இல்லையா? இந்த 2 மைண்ட் செட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு நான் எசென்ஷியலிஸ்ட் என்ன நினைப்பாரு? ஐயோ எல்லாமே முக்கியம்னு நினைப்பாரு. ஆனா ஒரு எசென்ஷியலிஸ்டுக்கு தெரியும், இல்ல ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உண்மையிலே முக்கியம்னு. ஒருத்தர் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய முயற்சி பண்ணும்போது இன்னொருத்தர் எது தேவை எது தேவையில்லைன்னு புத்திசாலித்தனமா முடிவு பண்றாரு. இதுதான் வாழ்க்கையை இழுத்து இழுப்புக்கெல்லாம் போறதுக்கும் நம்ம வாழ்க்கையை நாமளே டிசைன் பண்ணி வாழறதுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இந்த பவர்ஃபுல்லான ஐடியாவை எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்க்கு கொண்டு வர்றது? இது வெறும் தத்துவம் மட்டும் கிடையாதுங்க. இதுக்குன்னு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் கொண்ட ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் ஒரு தொடர்ச்சியான வட்டம் மாதிரி. ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுடுறது இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டு பியூரோவை கிளீன் பண்ற மாதிரி தான். முதல்ல என்னென்ன துணி இருக்குன்னு பாப்பீங்க. அப்புறம் தேவையில்லாத துணியெல்லாம் எடுத்து வெளியே போடுவீங்க. கடைசியா நல்ல துணியை மட்டும் அழகா அடுக்கி வைப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். மொத ஸ்டெப் ஆராய்ந்து மதிப்பிடுறது. ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும்போது டக்குன்னு ஓகே சொல்லாம ஒரு நிமிஷம் நிறுத்தி இது உண்மையிலே எனக்கு அவசியமானதான்னு உங்களையே கேட்டுக்கோங்க. 2வது ஸ்டெப் நீக்குறது. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான பார்ட். பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பா தெரிஞ்சா கூட அது மிகச் சிறந்த வாய்ப்பா இல்லைன்னா தைரியமா வேண்டான்னு சொல்ல பழகணும். 3வது ஸ்டெப் செயல்படுத்துறது. நாம தேர்ந்தெடுத்த அந்த முக்கியமான விஷயங்களை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். தடங்களையெல்லாம் நீக்கி அதை செய்யறத ஒரு பழக்கமாவே மாத்திரணும். ஆனா இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் அடித்தளமா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தேர்வு செய்யறதுக்கான சக்தி நம்ம கிட்ட தான் இருக்குங்கிற உண்மையை நம்ம உணரணும். இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில என்னென்ன வாய்ப்புகள் வருதுங்கிறத நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா வர்ற வாய்ப்புகள்ல எதை தேர்ந்தெடுக்கணுங்கிற சக்தி அது எப்பவுமே நம்ம கையில தான் இருக்கு. பிரச்சனை என்னன்னா, சில சமயம் இந்த சக்தியை நாம மறந்து விடுறோம்.
சைக்காலஜில இத கற்றுக்கொண்ட உதவியற்ற நிலை, அதாவது லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமஸான பரிசோதனையில நாய்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து தப்பிக்க வழி இருந்தும் கூட அதுங்க முன்னாடி பட்ட அடிகளால தப்பிக்கவே முயற்சி பண்ணல. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் தொடர்ச்சியா வர்ற பிரச்சனைகளாலையும் அழுத்தத்தாலையும் நம்மகிட்ட ஒரு வாய்ப்பு இருந்தா கூட இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நாமளே நம்ப ஆரம்பிச்சிடுறோம். அதனால இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். எசென்ஷியாலிசத்தோட முதல் படியே நம்ம கிட்ட தேர்வு செய்யறதுக்கான சக்தி இருக்குன்னு நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிறது தான். அந்த சக்தியை நீங்க கையில எடுக்கும்போது தான் உங்க வாழ்க்கையை நீங்களே டிசைன் பண்ண முடியும். இந்த உரையாடலை ஒரு பதிலோட முடிக்காம உங்களுக்கான ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கவிஞர் மேரி ஆலிவர் கேட்ட இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒண்ணு. உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுவும் ரொம்பவே விலை மதிப்பெற்றது. அந்த வாழ்க்கையை வச்சு நீங்க உண்மையிலேயே முக்கியமான எந்த விஷயத்தை செய்ய போறீங்க?